சேஃப்டியே இல்ல. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப எதுவுமே கிடையாது. நிறைய அபியூஸ் நடக்குது நாட்டுல. பெண்ணுக்கு பாதுகாப்பே இல்ல. இப்ப வர ஆட்சியாவது சேஃப்டி மஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் எங்க ஏரியா சைட்லாம் சுத்தமா 9 o'clock மேலே எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா சேஃப்டி இல்ல. இப்போதைக்கு பெண்களுக்கு சேஃப்டி இல்லன்றதுனால அனுப்புறது இல்ல. அதை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும். டாஸ்மாக் இல்லாத ஊரா உருவாக்கணும். நிறைய இந்த உலகத்துல யாரும் அவ்வளவு பணக்கார கிடையாது. எல்லாருமே ஏழைங்க தான். சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லா ரேட்டும் கம்மி ஆகணும். கல்யாணம் கூட இப்ப பண்ண முடியாது போல, அந்த அளவுக்கு ரேட் ஜாஸ்தியா ஆயிருக்கு. சோ எல்லா ரேட்டும் கம்மி ஆகணும். வர ஆட்சியாவது நிம்மதியா இருக்கணும். கேர்ள்ஸ்க்கு சேஃப்டி மஸ்ட். வரும்போது 1000 போய் சொல்றாங்கண்ணா, ஆனா எதுவுமே நடக்கல. உண்மையாவே புதுமை பெண் ஒரு திட்டம் இருக்கு. அதுலயும் ஸ்காலர்ஷிப் ஒழுங்கா வர்றது கிடையாது. எஸ்சி ஸ்காலர்ஷிப்பும் எஸ்டி ஸ்காலர்ஷிப்பும் சரி எதுவுமே ரிசீவ் ஆகுறது கிடையாது. ஆனா பஸ் ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஆனா எங்க ஏரியா சைடு ஒரு பஸ் கூட ஃப்ரீ கிடையாது. எல்லாமே ரீலெக்ஸ் பஸ் 27 rupees. ஒரு பஸ் கூட எங்களுக்கு ஃப்ரீ கிடையாது இந்த திருவள்ளூர் சைடு பாத்தீங்கன்னா. சோ எங்க சைடு எந்த ஃப்ரீ பஸ்ஸுமே விடல. எல்லாமே போய் பேசுறவங்க பேசிட்டு தானே இருக்காங்க. எந்த மாற்றமும் கிடையாது. வர்றதுக்காக 1000 போய் சொல்லி வராங்களே தவிர எங்களுக்காக எதுவுமே பண்ணல. ஏடிஎம்கே வரும்னா, டிஎம்கே வராது.